प्रेमिकपादुकाभ्यां नामकीर्तनमात्रेण प्रेमभक्तिप्रदायकं भगवन्नामबोधीन्द्रपादुकाद्वयम् आश्रये। जानकीकान्तस्मरणं जय जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। सदा सर्वेष्टतं जन्तोः सर्वारिष्टनिवारकं श्रीरामनाम जयतु श्रेयोगेतु शिखामणिः। குருநாதருடைய பகவன் நாமாமிருத ரசாயனம் அப்படின்னு கிரந்தம். இது கொஞ்சம் சின்ன கிரந்தமாக, அதனால தான் இதை எடுத்துடணும். பாக்கி விஸ்தாரமாக சொல்லணும்னா பெரிய கிரந்தங்கள்லாம் இருக்கு. எல்லா கிரந்தத்தினுடைய சாரமாக தான் பகவன் நாமாமிருத ரசோதயம் கிரந்தத்தை எழுதினார். அதுக்கு வியாக்கியானம் அண்ணா எழுதி உபன்யாசமும் பண்ணியிருக்கார். அது ரொம்ப விஸ்தாரமாக அவர் என்னென்ன நாம சித்தாந்தம் என்னாரோ எல்லாருடைய சாரம் அது அப்படின்னு அண்ணா அதை சொல்லியிருக்கார். தனித்தனி கிரந்தத்தில் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் சேர்த்து அதில் ஷார்ட்டாக சொல்லியிருக்காருன்னு. எனக்கு எந்த கிரந்தமும் நான் படித்ததில்லை, அதனால் அவர் எல்லாம் படித்ததுனால அதுலேயே எல்லாம் இருக்குதுன்னு அதை பிரதானமாக அண்ணா சொல்லியிருக்கார். இப்போ இந்த கிரந்தத்தை சின்னதாக இருக்குது, நமக்கு இந்த 9 நாளில் இதை அனுபவிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதில் முதல்ல ஒரு 10-15 ஸ்லோகங்கள் தான் ஆரம்பத்தில் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிரந்தத்துக்குள்ளே முதல்ல போகிறார். முதல்ல ராமநாமத்தினுடைய பெருமையை சொல்லி 2வது ஸ்லோகத்தில் அந்த பகவானே பரபிரம்மமான ஸ்வரூபமான பகவான் சிவவிஷ்ணு ரூபத்தை தரிச்சிருந்து அதுவும் போராது அந்த நாமரூபமாக பகவான் பிரகாசிக்கிறார் என்று சொல்லி அந்த அந்த சிவவிஷ்ணு நாமமான பகவான் என்னுடைய முகத்தில் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம். இதனால் போதேந்திராளுக்கு இந்த 2 நாமத்துக்கும் அந்த பேதம் கிடையாது. நீ மகாதேவா சொல்லு, நீ ராமா சொல்லு, எதுவுனா சொல்லு. அவருக்கு இஷ்டனிஷ்ட ராமநாமமாக இருந்தால் கூட நாமீட்ட வேதம் பார்த்தாலும் பார்க்கலாம், அது இப்போ பரவாயில்லைங்கிறார். ஆனால் அந்த நாமத்தில் பேதம் பார்க்கக்கூடாது. ஆனால் இவர் போதேந்திராலே பின்னாடி அந்த கிரந்தத்தில் சொல்கிறார், நாமாமிருத ரசோதயத்தில் இந்த சிவவிஷ்ணு பேதம் பார்க்கறது நாமாபராதம் 10ல் அதுவும் ஒன்று. அதனால் அந்த ஸ்ரீசேஷயோர் பேததேகி, ஸ்ரீசன் ஈசன், ஸ்ரீனுடைய ஈசன் யார்? விஷ்ணு. ஸ்ரீசன் ஈசன், இவ 2 பேர்த்தையும் உள்ள பேதத்தை பார்க்கக்கூடாது. அதுக்காகவே திருநெல்வேலி சைடு சங்கரன் கோவில்னு ஒரு ஊருக்கு, அங்கே சங்கர நாராயணாவே சுவாமி இருக்கார். இந்த 2 பாம்புக்குள்ளே சண்டை வந்துருச்சு. கார்கோடகன்னு 2 பாம்பு. சிவன் தான் பெருசு, விஷ்ணு தான் பெருசு. சுவாமி பார்த்தார், 2 இதில் பாதி அதில் பாதியாக தரிசனம் கொடுத்தார். 2 ஒன்று தான். அப்புறம் அவளுக்கு புரிய வச்சார்னு சரித்திரம், க்ஷேத்திர மகாத்மியம். அது பார்க்கக்கூடாதுங்கிறதுனால 2 பேருடைய நாமமும் என் முகத்தில் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்புறம் அதே பகவான் ஹரீஷயோகோ, அவர் இப்படி சொன்னால் கூட சிவனுடையும் விஷ்ணுவனுடையும் ஒரே நாமமான ராமநாமம் என் முகத்தில் எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கார் அப்படிங்கிறார். பாதிங்கிறது லட்டு பிரயோகம். லட்டுன்னா இப்போதைக்கும் என் வாக்கில் ராமநாமம்னா என்ன? மகாவிஷ்ணுவனுடையும் சிவனுடையும் ஏகநாமமான ஒரே ஸ்வரூபமான ராமநாமம் என்னுடைய ஹிருதயத்தில் என்னுடைய வாக்கில் பிரகாசிச்சுருக்குன்னா என்ன அர்த்தம்னா இப்பயும் இருந்துட்டுருக்கு, இப்பயும் சொல்லிகிட்டு இருக்காருன்னு அதில் முன்னாடியே சொல்லிட்டார். நாமாத்மகோ பாதி ஹரீஷயோர் யஹா, அந்த பகவான் என்னுடைய பிரகாசிச்சிருக்கிற பகவான் என்னுடைய முகத்தில் இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ராமநாமத்துடைய மகிமையை
ஏற்கனவே அந்த கிரந்தத்தில் சொன்னது தான் இங்கேயும் ஸ்மரிச்சுக்கிறான். என்னாம கீர்த்தனாதேவ தக்த துர்ஜாதி கில்பிஷா கிராதோ கோன் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதா. என்னாம கீர்த்தனாதேவ. ராமாயணத்தில் 2 கதை நம்ம பார்க்குறோம். ஒரு விஸ்வாமித்திரன்னு ஒரு அவர் முதல்ல கௌஷிகன்னு பேர். அந்த கௌஷிகன் அந்த வசிஷ்டருடைய அந்த பிரம்ம தேஜஸை பார்த்துட்டு திக் பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம், திக் பலம் க்ஷத்ரிய பலம். அந்த க்ஷத்ரிய பலத்துக்கு திக்கா, ஏன்னா நிறைய பவர்லாம் சம்பாதிச்சுட்டு தபஸ் பண்ணி சிவன்ட்டெல்லாம் ஸ்பெஷல் அஸ்திரம்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா அஸ்திரத்தையும் போட்டால் ஒரே குச்சியை நட்டு வச்சுட்டு முன்னாடி ராமராமான்னு ஜெபிச்சு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். அப்போ தான் பார்த்தா பிரம்ம தேஜோ பலம் பலம், நான் ஒரு பிரம்ம ரிஷியாக ஆகணும்னு பயங்கரமாக தபஸ் பண்ணிட்டான். தபஸ் பண்ணி அதில் கஷ்டப்பட்டு கடைசியில் பிரம்மா வந்து பிரம்ம ரிஷிஸ்தம் நசந்தேகான்னு சொன்னான். சொன்னால் கூட அதில் சந்தேகமாக தான் இருக்குது. அந்த பதம் குறிக்கும் போது பிரம்ம ரிஷிஸ்தம் நசந்தேகா, நீ பிரம்ம ரிஷி ஆகிட்டீர், சந்தேகம் இல்லைன்னு சொல்லலாம். அப்படியும் பதம் பிரிக்கலாம், கொஞ்சம் மாற்றியும் பிரிக்கலாம். பிரம்ம ரிஷிஸ்தம் ந சந்தேகா, நீ என்ன தான் சொன்னாலும் பிரம்ம ரிஷி ஆகலையா சந்தேகம்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியம் இருக்குது. அப்படி பண்ணினார் அந்த விஸ்வாமித்திரர். ஆனால் கன்ஃபார்ம் சர்டிஃபிகேட் கிட்டே கிடைச்சதா தெரியல. ஆர்ஏசி மாதிரியில் இருக்குது விஸ்வாமித்திரருடைய இது. பாதி உட்காந்துக்கலாம், ஒரே ஏரியா படுத்துக்கலாம், வர முடியாது. ஆர்ஏசி லெவலுக்கு தான் ஆகியிருக்கா. ஏன்னா இங்கே வால்மீகி இருக்காரே, அவர் வந்து பிராமணனுக்கு க்ஷத்திரியாக பிறந்தவர் பிரம்ம ரிஷியானத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். பிராமண க்ஷத்ரிய வைசிய சதுர்த்தன், அதுக்கும் கீழே ஒரு வேடனாக பிறந்தவர். அவரை வேறு ஒன்றுமே பண்ணல, ராமநாமத்தை தலைகீழ சொன்னார். மரேதின்னு மராமரான்னு சொல்லியே என்னாம கீர்த்தனாதேவ தக்த துர்ஜாதி கில்பிஷா, அவருடைய எல்லா பாபங்களும் நீங்கி கிராதோகும் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதா, ஒரு வேடன் முனிஸ்ரேஷ்டனா ஆயிட்டான். இது உமா சம்ஹிதைங்கிற ஸ்கந்த புராண சரித்திரத்தில் வால்மீகியினுடைய சரித்திரம் இருக்கு விஸ்தாரமாக. இன்னொரு சரித்திரம் இங்கே உதாரணத்துக்கு சொல்கிறார். வித்யாதராக்கிய விப்ரோபி என்னாம்ன கீர்த்தனாதகாத் முக்திம் தத் ராமநாம்யேவ மம வாகஸ்து சர்வதா. எப்பொழுதும் என் வாக்கில் ராமநாமம் வரட்டும் ராமநாமம் வரட்டும்னே பிரார்த்தனை பண்ணுறார் குருநாதர். நமக்காக பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா அவர் சொல்லிட்டே இருக்கார். சொல்லிட்டே இருந்தால் கூட கடைசி தேர்தலையும் சொல்லணும்னு விடாமல் எப்பொழுதும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். வித்யாதரன்னு ஒரு பிராமணன். பிராமணன்னா ஒரிஜினலாக அவன் பிராமணனாக இல்லை, பிராமணன் பேருக்கு தான். சிலர் பூணல் மாத்திரம் போட்டுருப்பான். எதுக்குடான்னா இந்த முதுகு சொரியறதுக்கும் இந்த சாவி மாட்டிக்கிறதுக்கும் இதெல்லாம் இதில் பூணலில் மாட்டிகிட்டு இருப்பான். அது போட்டுக்கவே கூடாது. தாயத்துக்கு கூட போட்டு போகக்கூடாது. நீ தனியாக கட்டிக்கலாமே தவிர பூணலில் எதுவும் வச்சுக்கக்கூடாது. ஆனால் சாஸ்திரத்துக்கு ஒரு பூணலை போட்டுண்டு என்ன சந்தியாவந்தனம் ஒன்றும் பண்ணலை, தப்பு காரியம் என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கடைசி காலத்தில் தெரியாமல் ராமான்னு விட்டான் ஏதோ. அதனால் என்ன எடுத்துன்னா அவனுக்கு சங்கதி கிடச்சிடுத்துனான். ஓஹோ, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, என்ன வேணா தப்பு தான் பண்ணிக்கலாம். கடைசியில் ராமநாமா சொன்னால் பொறுமோன்னு நினச்சிக்க முடியாது. கடைசியில் ராமா வாயில வரத்துக்கு ராமன் நினச்சாதான் வரும், இல்லாட்டா கடைசியில் ராமா வராது. அண்ணா ஒரு கதை சொல்லுவார். அஜாமில உபாக்கியானதை கேட்டுட்டு ஒரு செட்டியார் என்ன பண்ணினார், கடைசி பையனுக்கு நாராயணான்னு பேர் வச்சார். பேர் வச்சுட்டு தன்னுடைய பந்துக்கள்கிட்ட சொன்னார், நான் சாகர டேத்தில் என் கடைசி பையனை காமிச்சு யாருன்னு கேளுங்கோ, நான் நாராயணா சொல்லுவேன், அஜாமில மாதிரி எனக்கும் நல்ல கதி கிடச்சிரும்னு பிளான் பண்ணினா. கடைசி காலம் வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த காலத்துக்கு எல்லாரும் தெரியும் இந்த டயத்தில் இன்னும் 10 நிமிஷத்தில் போயிடுவாங்க. இப்போ போன பிறகு தான் போய் காமிச்சா போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கிற டாக்டர். அந்த காலத்தில் தெரியும் எல்லாருக்கும். அதனால் என்ன பண்ணினார், ஒவ்வொரு கடைசி பையனை மாத்திரம் காமிச்சா பாக்கி குழந்தைகளுக்கு வருத்தமாக இருக்குமேனு பந்துக்கெல்லாம் என்ன பண்ணினா ஒவ்வொரு பையனாக காமிச்சா. முதல் 4-5 பையன் அவருக்கு வச்சுக்கோ. இவன் யாருன்னா இவன் தான் குப்பு, இவன் சுப்பு, இவன் அப்புன்னு ஏதோ எல்லாரும் பேரை எல்லாருக்கும் குப்பு சுப்புன்னு ஏதோ பேரை வச்சுட்டு கடைசியில் இவன் பப்புன்னு பேர் சொல்லி கடைசி பையனுடைய பார்த்து இவன் யாருன்னு கேட்டால்
நாராயணான்னு சொல்ல வேண்டாமோ, இதுவா என் கடைக்குட்டி அப்படின்னா போயிட்டார். கடைசியில் நாராயணா சொல்லணும் தான் அவனுக்கு பேரை வச்சாரே தவிர கூப்பிடலை. கடைசியில் கடைசி பேரை பார்த்து நாராயணா சொல்லி மோட்சம்லாம் அப்படி டெக்னிக்காலாம் மோட்சத்தை அடைய முடியாது. ஹிருதே ஞானம் நமுக்தி சியாத். ஞானம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடையாதுங்கிறது தீர்மானம். அந்த ஞானத்தை ஈஸியாக கொடுக்கறது பகவன் நாமம் என்கிறது தான் இங்கே விஷயம். போதேந்திர சித்தாந்தம் பண்ணுறான். வேதாந்தகோ பிராமணஸ்யாத் அப்படின்னு சஹஸ்ரநாமத்துக்கு பலன் இருக்கணும். சஹஸ்ரநாம பலசுத்தியில் இருக்குது. வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத். இதுக்கு பின்னாடி சொல்லணும், இருந்தாலும் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். இது பின்னாடி வரையே சொல்ல போகிறார். இந்த சஹஸ்ரநாமம் சொல்கிறவனுக்கு வேதாந்த ஞானத்தை, வேதாந்தத்தை கரை காணுவான், வேதாந்தகா அப்படிங்கிறார். உடனே இங்கே ஆதிசங்கரே கேள்வி எழுப்புக்கிறார். வேதாந்தத்தை கரை காணுவான்னா இந்த வேதாந்தம் பிரஸ்தானத்திரையும் படித்து அந்த படிப்பு ஞானத்தில் பெரியவனாக ஆவானா, அனுபவ ஞானம் வருமானு கேள்வி கேட்கிறார். ஏன்னா சாஸ்திரநாமம் சொன்னால் ஞானம் வரும்னா வேதாந்தம் படிக்கிற ஞானமா அனுபவ ஞானமானு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு மந்திரத்தை எடுத்து வியாக்கியானம் வந்தார். ஆஸ்ய ஜானந்தோ நாம சித் விவக்தன மிருகத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமஹே அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த பகவானுடைய நாமங்களை சொல்லுங்கோ. இதை அந்த பகவன் நாமத்தை சொன்னால் அவன் சுமதிம் பஜாமஹே, அவன் நல்ல புத்தியை அடைவான் இருக்கு. மதிம் பஜாமஹேன்னா புத்தியை அடைவான்னு அர்த்தம். இங்கே மதின்னு சொல்லாமல் சூன்னு ஒரு உபசர்க்கம் இருக்கிறது. நல்ல புத்தியை அடைவான்ங்கிறது என்னடா, நல்ல புத்திங்கிறது ஞானம்தான். அதனால் வேதாந்தகா பிராமணஸ்யாத்னா அவன் வேதாந்த படிப்பு ஞானம் இல்லை, வேதாந்த அனுபவ ஞானம் வேணும். அது சஹஸ்ரநாமத்தினால கிடைக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறான் ஆதிசங்கரர். அதை விஸ்தாரமாக இன்னும் எடுத்து அதை ரிசர்ச் மாதிரி பண்ணி பெரியவாக எழுதியிருக்கான். அப்போ இங்கே விஷயம் என்னடான்னா, அந்த டெக்னிக்கலாக ஞானத்தை அடைய முடியாது. நம்ம மோட்சத்தை அடையிறதுக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம் நாம கீர்த்தனத்தினால வரும் என்பது முக்கியம். முக்திம் தத் ராமநாம்யேவ மம வாகஸ்து சர்வதா. அந்த வித்யாதரன்கிற விப்ரன் கடைசியில் தப்புதண்டா பண்ணினா கூட அஜாமிலன் மாதிரி தான் அவனுடைய கதையை நினைக்கிறேன். ஏன்னா அந்த வித்யாதரனை பற்றி விஸ்தாரமாக பார்க்கணும். புராணத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்கார். இவர் அவனுடைய கதையை சொல்லலை, ஷார்ட்டாக சொல்லியிருக்கார். வித்யாதரங்கிற பிராமணனும் நல்ல கதையை அடைஞ்சான். இந்த கதை உமாசமிதியில் இருக்குதுன்னு சொல்கிறான். உமாசமிதியை பார்த்தான் தெரியும். அவன் கடைசியில் நடுவில் அஜாமிரனும் முதல்ல நல்லவனாக இருந்து நடுவில் மகாபாபியாக ஆகி அப்புறம் கடைசியில் ஒரு மகாத்மாவுடைய அனுகிரகத்தினால பையனுக்கு நாராயணான்னு பேர் வச்சு அந்த பையனை கூப்பிடுற வியாதத்தில் நாராயணா நாராயணா சொல்லி யம தூதர்கள் வரும்பொழுது அந்த பயத்தில் நாராயணான்னு பையனை கூப்பிட்டா கூட பெருமாள் என்ன பண்ணிட்டார், தன்னை கூப்பிட்டு தான் நினச்சின்னுட்டார். இதுதான் நம்ம காப்பாற்றணும்னு அவர் பிளான் பண்ணிவிட்டார். அதனால் இங்கே என்ன, அவன் நாராயணான்னு சொன்னதே அந்த பெருமாள் நினச்சதுனால தான் இவனுக்கு நாராயணான்னு சொல்ல தோணினது அப்படிங்கிறார். அங்கே பாகவதத்துலேயும் அந்த வியாக்கியானத்தில் ஸ்ரீதர சுவாமிகள் அப்படி தான் சொல்கிறார். இந்த அஜாமிரனை இவன் நினச்சின்றான் அப்படிங்கும்பொழுது பகவான் இவனை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தான். அதனால் நாராயணான்னு என் பேரை சொன்னான், என் ஊரை சொன்னான். ஏதாவது வியாஜத்தை வச்சு பகவான் அவனை காப்பாற்றி அழைச்சின்றான். அது மாதிரி இந்த வித்யாதரன் என்கிற பிராமணனும் பேர் பொருத்தமாயிடுச்சு. வித்யானா ஞானம்னு அர்த்தம். வித்தியை தரிக்கிறவன் வித்யாதரன்னு பேர். அதனால் வித்யாதரங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கடைசியில் ஏதோ ராமான்னு சொல்லி சத்கதியை அடைஞ்சுட்டான் என்று அந்த ராமநாமத்திலே என்னுடைய வாக்கு பிரகாசிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணால் நம்மளும் கொஞ்சம் ஸ்மரிச்சுப்போம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம. அந்த ராமநாமத்திலேயே என்னுடைய வாக்கு இருக்கட்டும் எப்பொழுதும் குருநாதர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்புறம் ராமரை பிரார்த்தனை பண்ணுறார். அவர் பரம ராமபக்தராக இருக்கார் பெரியவா. அதனால் சகல புவன கர்த்தா சச்சிதானந்த ரூபா கிரீஷ பிரமுக சுரேந்திரே கீதகீர்த்தி பராத்மா சகிருதுபகத ரக்ஷா தீட்சித ஸ்ரீநிவாசா மம கிருதி நிவசன்மாம் பாது சீதா சமேதகா சச்சிதானந்த ரூபா. சித்துனா சித்துனா ஞானஸ்வரூபம், ஆனந்தம். இதனுடைய இருப்பிடமாக இருக்க சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் பிரம்மமாக தான் இருக்கா. அவருடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். பிரம்மமாக இருக்கக்கூடிய பகவான் சகல புவன கர்த்தா, எல்லா உலகத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவர் அவர் தான். கிரீஷ பிரமுக சுரேந்திரே கிரீஷ பிரமுக, இது மீட்டர் சரியாக வரப்பா. சுரேந்திர கீத கீர்த்தி பராத்மா, சிவனே அந்த ராமநாமத்தை சொல்லியிருக்கா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படின்னு சிவபெருமானே எந்த நாமத்தை சொல்லியிருக்காரோ. ஐயாவாலும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த ராமநாமத்தினுடைய பெருமையை என்னால் எப்படி சொல்ல முடியும். சிவநாமத்தினுடைய பெருமையை எழுதினார் 60 ஸ்லோகம், ஆக்கியா ஷஷ்டின்னு பேர். சொல்லிவிட்டு உடனே போதேந்திராட்ட சொல்லி அமிச்சா, இந்த எப்படி இருக்கு கேளுங்கன்னு. போதேந்திரால் கேட்டுட்டு, இதுக்கு ஆக்கியா ஷஷ்டிக்கு பேர் வைக்காங்கோ, சிவாக்கியா ஷஷ்டிக்கு பேர் வைங்கோ, வெறும் சிவநாமத்தை மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன், எங்கள் ராமரை பற்றி ஒன்று கூட சொல்லவே இல்லையேன்னு போதேந்திரால் சிவாக்கியா ஷஷ்டிக்கு பேர் வைக்க சொல்லிவிட்டார். அப்போ தான் ஐயாவால் புரிஞ்சு விட்டார். அப்புறம் சொன்னார், சிவனுடைய பெருமையை நான் நாமத்துடைய பெருமையை சொல்லிட்டேன், ராமநாமத்துடைய பெருமையை என்னால் எப்படி சொல்ல முடியும். ஏன்னா நான் எந்த சிவனை பக்தி பண்ணுறேனோ அந்த சிவனே ராமராமா சொல்லியிருக்காருன்னு. அயந்தே விஸ்ராந்திம் நிகம நிகராக எத்திர பரமாம். வேதமே இந்த நாமத்தை காமிச்ச பிறகு தான் ஒரு விஸ்ராந்தி அடைஞ்சிது. அந்த ராமநாமத்தினுடைய ஆனந்தத்துடைய திவலை தான் எல்லா தேவர்களுக்கும் கிடைக்கிறது. யதானந்தோதன்வத் ரிஷதலவதுஷ்டா விதிமுகாः மகேஷோ ஜிஹ்வாயாः க்ஷணமபி ச நைவோச்சிதுமலம். தன்னுடைய வாக்குலேருந்து ஒரு க்ஷணம் கூட ராமநாமத்தை விடுறதில்லை. ஆத்துக்காரியை கூப்பிட்டா கூட ரமே ராமே மனோரமே இப்படி தான் கூடுவாராம். ஏன்னா எல்லாத்துக்கும் ராமா வருவா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்தா தான் இதை ரசிக்க முடியும். ரமேனா லக்ஷ்மி ஸ்வரூபமானவளே அப்படின்னு அர்த்தம். ரமானா லக்ஷ்மி, அதனுடைய சம்போதனம் ரமே. மனோரமே அப்படின்னா ரொம்ப மனசுக்கு ரம்யமானவளே அப்படின்னு பார்வதியை கூடும்போதே அழகாக போகிறான். மனோரமே ராமே, ராமானாலும் பொம்நாட்டின்னு அர்த்தம். ராமே அப்படின்னு அழகானவளே அப்படிலாம் கூப்பிட்டுட்டு உடனே பார்வதி கிட்ட வந்தோடனே, நான் ஒன்றை கூப்பிடல, மனோரமே ராமே ரமே அப்படின்ட்டார். மனோரமனான ராமனிடத்தில் ரமே ரமிக்கிறேன் அப்படி. முதல்ல ரமேனா லக்ஷ்மி சுரூபமானவைன்னு அர்த்தம். ரமேனா அப்புறம் முதல்ல சப்தமாயிடும், அப்புறம் தாதுவாயிடும். இது மாதிரி ஆதிசங்கர் ஒரு சௌந்தர்யில சொல்கிற மாதிரி, பவானித்வம் தாசே மய விதர திருஷ்டிம் சகருணா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஒருத்தன் வந்து அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், இந்த ஒரு வரியை சொல்லி கொடுத்தா. அந்த ஒரு வித்வான் இதை சொல்லும் அம்பாள்கிட்ட போய், பவானி தொம் நீ தாசே என்ன தாசனான மயி என்னிடத்தில் சகருணாம் திருஷ்டிம் விதர. ஒரு கருண கடாட்சம், ஒரு அம்பாள் ஒரு கடாட்சம் என்ன போருமே. பக்தவிவ பிரம்மேந்திர கங்காதராம்னு மந்த கடாட்சம், பெரிய கடாட்சம் கூட பண்ண வேண்டாம், லைட்டாக பார்த்தா கூட மந்த கடாட்ச லப்தவிவ பிரம்மேந்திர கங்காதராம்னு ஒரு பார்வை ஒன்றே போருமே அப்படின்னு பிரார்த்தனை வந்தாலே. பார்வை ஒன்றே கூட சொல்லலை, பார்வை பாதியே போருமேங்கிற மாதிரி இருக்கு. லைட்டாக மந்த கடாட்சங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாதிரி இங்கே அம்பாளே பவானி தொம் தாசே மெய் விதரிய திருஷ்டிம் சகருணாம்னு சொல்லி கொடுத்தார். அந்த போனவன் என்ன மாதிரி மறந்து விட்டான் ஸ்லோகத்தை. பவானித்வம்னா மறந்து போயிடுச்சு. இது பவானிங்கிற சப்தத்தில் பவானிங்கிறது சம்போதனம். பவானி பவான்யவ் பவான்யான ஸ்திரீலிங்க சப்தத்தில் ஹே பவானின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் பவானிங்கிறது தாதுவாகவும் ஆகிடும். பவானி பவாவ பவாமன்னு ஆகிடும்.
அவன் என்ன பண்ணான், பவானித்வம்னு மறந்து சொல்லி சொன்னானா, இவன் சப்தமாக சொன்னதை தாதுவாக எடுத்துட்டான்பா. பவானித்வம், நான் நீயாக ஆகிறேன் அப்படி சொல்லிட்டான். உடனே அம்பாள் தன் சாயுஜ்யத்தை கொடுத்துட்டாலாம். உடனே என்னாச்சுன்னா, முகுந்த பிரம்மேந்த ஸ்புடமுட நீராஜித பதான்னு தேவர்கள்லாம் இவனுக்கு சேர்த்து நமஸ்காரம் பண்ணுறான் அம்பாள் பக்கத்துக்கு போனோடனே. இது ஸ்தோத்தும் வாஞ்சன் கதையதி பவானித்வம் இதியா ததைவத்வம் தஸ்மே திசசி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதான்னு அழகா சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே சகல புவனகர்த்தா ரசஸ்திதானந்த ரூபகா இப்படி சொல்ல வந்த விஷயம், மகேஷோ ஜிஹ்வாயாக க்ஷணமபி ச நைவோச்சித்து மலம். பரமேஸ்வரன் எந்த ராமநாமத்தை ஒரு க்ஷணத்தில் கூட விடாமல், ஒரு க்ஷணம் கூட விடாமல் சொல்லிட்டு இருக்காவோ, நனுத்தாம் ராமாட்சே தம மதுரதாம் வர்ணயிதுக்கா, உன்னை பற்றி நான் அப்படி பேச முடியும்னு ஐயாவாடி சொல்கிறார். அதனால் அந்த பகவான் கிரிஜ பிரமுக சுரேந்திரர் அந்த பரமேஸ்வரனை எந்த ராமநாமத்தை சொல்கிறாரோ, எந்த ராமநாம கீர்த்தனை பண்ணுறாரோ, கீத கீர்த்தி பராத்மா. இது எப்போ தெரியுமா, பிரம்மாடி முதல்ல மனுஷனாக தான் நடிச்சுட்டு இருக்கா. கடைசியில் ராவணவதம் பண்ணின பிறகு எல்லா தேவர்களும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார்கள்ங்கிறா. அப்போ யாரெல்லாம் வந்தான்னு லிஸ்ட்டு சொல்லும்பொழுது பரமேஸ்வரன், பிரம்மா, அதில் வெறும்னு சொல்லலை, அவளுடைய விசேஷணங்கள்லாம் சொல்லி, மூணு கண்ணு உள்ள சிவன் இன்னும் ஸ்பெஷலாக அது அவளுடைய பேரெல்லாம் வரை சொல்கிறார். ஞாபகத்துக்கு வரல அந்த ஸ்லோகம். அப்படின்னா அவளுடைய விசேஷணத்தையும் அவளுடைய பெருமையை சொல்லி அப்பேற்பட்டவா இங்கே ராமரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் விட்டு தசரதையும் காமிச்சிட்டு போகிறான் ராமர்கிட்ட. அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரே, அந்த அப்பாவை பாரு. ஏன்னா கடைசியில் அப்பாவை பார்க்கல ராமர், அப்பா போகிற டயத்தில். அதனால் அப்பாவை காமிச்சா. கடைசி காலத்தில் தசரதன் பையனை பார்க்க வேண்டி காமிச்சா. அப்படி கதை இருக்கு ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில். அதனால் கிரீஷ பிரமுக சுரேந்திரர் கீத கீர்த்தி பராத்மா. அவெல்லாம் எந்த ராமனை ஸ்தோத்திரம் பண்ணுறாலும் சக்ருது பகத ரக்ஷா தீட்சிதா, ஒரு தடவை வந்துட்டான்னா அவனை ரக்ஷா பண்ணுறதுக்கு தீட்சை பண்ணிட்டு இருக்காராம். யாரா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசனான ராமர். போதேந்திர இந்த ஊரில் தான் இருந்திருக்காருங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். ஸ்ரீனிவாச பெருமாள் தான் இந்த பெருமாள் கோவிலில் இருக்கார். அதனால் அந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அவள் அந்த ஊர் கவனிச்சிக்கிற, அவள் என்ன ராமர்னு சொல்லாமல் ஸ்ரீனிவாசகாங்கிற பதத்தை போடுறான். ஒரு தடவை வந்தால் போடுவான். பெருமாள் எப்படி தான் ரொம்ப நம்ம பெருமாள் சாதாரணமாக இருக்காரே தவிர ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் நம்ம கோவிந்தபுரம் பெருமாள். நான் எப்போயோ வந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது, அனுமார் பிரதிஷ்டை பண்ணி. அப்போ பாராயணத்துக்கு வந்தேன். பாண்டவன் கோவிலில் தான் கைந்து வந்தேன். எனக்கு பெருமாள் கோவிலில் பார்த்தோன்னே இந்த ஜபம் வந்து பெருமாள் கோவிலில் ஜபம் பண்ணினா அனந்தம் விஷ்ணு சந்நிதோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஆற்றுல பண்ணினா 1 மடங்கு பலன், நதி தீரத்தில் பண்ணினா 10 மடங்கு, இப்போ கோசாலையில் பண்ணினா 100 மடங்கு, இப்படி ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷல் சொல்கிறது. அதுமாதிரி அதிஷ்டானத்தை மாதிரி பண்ணலாம் இன்னும் விசேஷம். கடைசியில் பெருமாள் சன்னதியில் ஜபம் பண்ணினா அனந்தம் விஷ்ணு சந்நிதம். அது கணக்கே கிடையாது அதுக்குள்ள ஜபத்துக்கு உள்ள பலன். இதை பார்த்து அந்த பெருமாள் பக்கத்தில் இருக்கு, இங்கே எங்கேயா ஒரு வீடு வாங்கிட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தால் தேவையேன்னு தோணினது. சொல்லிட்டு அந்த பெருமாள்கிட்டையும் சொல்லிட்டு போனேன். சொன்னோடனே பக்கத்துலேயே கொடுத்துட்டாரு எனக்கு. நான் எங்கேயுமே கிடைக்க ஏதோ விசாரிச்சு அப்படி வந்து இங்கே வந்துட்டேன். இது இடம் நான் நினச்சிட்டேன், அது குருநாதர் ஓகேன்னு விட்டார். அதனால் இங்கே ஸ்ரீனிவாசகாங்கிற பதத்தை போடுறான். சக்ருத் உபகத ரக்ஷா தீட்சிதா. ஒரு தடவை வந்தாலே அவனை ரட்சணை பண்ணுறதுக்கு தீட்சைக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசன் யாருன்னா சீதா சமேதா. இங்கே போஜேந்திரருடைய அந்த அழகு, மமகிருதி நிவசன்மாம் பாது சீதா சமேதா. அது ஸ்ரீனிவாசன் பெருமாளாக இருந்தால் கூட எனக்கு ராமராக தரிசனம் கொடுக்கணுங்கிற, பெருமாளை சங்க சக்கரமாக இல்லாமல் கோதண்ட பாணியாக தரிசனம் கொடுக்கணும். அப்படி இந்த மமகிருதி நிவசன்மாம், இந்த ஸ்ரீனிவாசரே எனக்கு ராமராக தரிசனம் கொடுக்கட்டும். அதே மாதிரி பானபுரீஸ்வரரையோ மத்தியாதினேஸ்வரத்துலாம் போகாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி போஜேந்திரம் அப்படியே போயிடலாம், இந்த லைன் வழியாக அப்படியே திருவண்ணாமலத்துக்கு போயிடலாம். இப்படி தான் அந்த காலத்துலாம் அண்ணாவே நிறைய வந்திருக்கார். மகாபரிவாரெலாம் அங்கே திருவண்ணாமலத்தில் தங்கிட்டு இருக்கும்போது அண்ணாட்டை வந்து எனக்கு குருநாதர் வேணும்னும் போது இங்கே வான்னு அழைச்சின்னு வந்து போதேந்திர ஆட்டலாம். குருநாதர் சன்னதியில் எனக்கு பிரவச்சனம் பண்ணணும்னு அண்ணா லெட்டர் எழுதினான்.
மகாபரிவாவுக்கு அம்பின்னு பேர் போட்டு ஒரு லெட்டர் எழுதி அதுக்கு குருநாதர் சன்னதியில் பிரவச்சனம் பண்ணணும், பெரியவாளுக்கு இதுக்கு பண்ணணும்னு ஆசை. உடனே அந்த லெட்டர் உடனே ஒரு அம்பின்னு ஒரு பையன் லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர் எழுதின அம்பி நீதானோ அப்படின்னு கேட்டாலாம் பெரியவா. ஆமாம், எனக்கு குருநாதர் சன்னதியில் பிரவச்சனம் பண்ணணும். உடனே பிரவச்சனம் பண்ண சொல்லலை மகாபரிவா, நேராக அப்படி அழைச்சிட்டே வந்தாலாம். அழைச்சின்னு வந்து இங்கே உட்கார சொல்லி இங்கே பிரவச்சனம் பண்ண சொல்லி இதுதான் உன் குருநாதர்னு அது என்னைக்கு எல்லாம் டீட்டெயிலாம் அண்ணா கீர்த்தனத்தில் எழுதியிருக்கோம். அதை பகவன் நாமத்தார் சோதயத்தையும் இதை இன்சிடெண்ட்டை குறிப்பிட்டிருக்கான். அதனால் போதேந்திரால் இது மத்தியாதினேஸ்வரரை பார்த்தாலும் பானபுரீஸ்வரரை பார்த்தாலும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்தாலும் என்ன பிரார்த்தனை பண்ணான்னா, அந்த சிவனோ அந்த பெருமாளோ எனக்கு ராமரா தரிசனம் கொடுக்கட்டும், எனக்கு ராமர்கிட்ட தான் இஷ்டம் அப்படிங்கிறது அவருடைய தனி இஷ்டம். இது மாதிரி நிறைய கதை இருக்குது. அந்த கதைலாம் சொன்னால் சரி சொல்கிறேன். அவளுக்கு அந்தந்த எனக்கு இப்போ இது மாதிரி ராமபத்ர தீட்சிதர்னு அவர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ வந்து இப்படி புல்லாங்குழல் எடுத்துன்னு வந்தால் எனக்கு பிடிக்காது. விகாய் நீ என்ன பண்ணுற, புல்லாங்குழலில் விட்டுடு, செஜ பருகி பருகம், அந்த புல்லாங்குழலையும் வச்சுட்டு ஒரு கோதண்டத்தையும் எடுத்துகிட்டு வா, நான் அப்புறம் தான் உன்னை பார்ப்பேன், இல்லாட்ட கண்ணை திறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். துளசிதாசர் கதையிலையும் அப்படி இருக்குது. துளசிதாசர் பிருந்தாவனத்தில் வந்து ராமச்சரித்த மானஸ் படிச்சுட்டு இருந்தார், ராமாயணம். கிருஷ்ணன் வந்துவிட்டான். கிருஷ்ணன் வந்தோடனே கிருஷ்ணனை பார்த்துட்டு, கிருஷ்ணா நான் ஏகதர ராமர் மாதிரி ராமர்கிட்ட நான் ஒருத்தன் தான் பக்தியாக இருக்கேன், நீ பாட்டு இங்கே வந்து என்னை தரிசனம் பண்ணி என்னை மயக்காதேன்னு. நீ பதிவதுன்னா நீ சித்திரக்கூடத்துலையும் அயோத்தியிலையும் போய் ராமாயணம் படிக்கணும், பிருந்தாவனத்தில் என்ன படித்தாலும் நான் தான் தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். கிருஷ்ணன் சொன்னால் அப்புறம் பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணன் பாங்கே விஹாரின்னு பேர். அவன் எப்படி இருப்பானா, ஒரு தண்டம் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பான். இது ஒன்று அது இப்படி வச்சுட்டு இப்படி புல்லாங்குழல் இப்படி வச்சுட்டு இருப்பான். பாங்கே விஹாரி நிறைய பார்த்த வழக்கு தெரியும். இந்த துளசிதாசன் ஆசைப்படுறத பார்த்தோன்னே அந்த தொண்டை மாதிரி இருக்கே அதை வில்ல மாதிரி வச்சுட்டு புல்லாங்குழல பானை மாதிரி வச்சுட்டு வணக்கம் போனால் பொழுது ராமர் மாதிரி தரிசனம் தரேன் அப்படின்னு சரித்திரம். அதனால் அவளுக்கு இப்போ கிருஷ்ணனுக்கு இஷ்டம் உள்ளவா. சமர்த்த ராமதாசன் அப்படிதான். பாண்டவன் கோயிலில் வந்து ஏஜேபாகா ஸ்ரீராமா மனமோகன மேகஸ்யாமா காயகேலி சரயூ கங்கா ஏஜே ரசவெளி சந்திரபாகா. அவர் கேட்குறார், அந்த சரயூ கங்கையை விட்டுட்டு ஏன் இங்கே சந்திரபாகைக்கு வந்தேன்? காயகேலி வானரதேள, எதுக்கு அந்த வானரப்படையை விட்டுட்டு இந்த கோபபாலர்களில் வந்து நிற்கிறேன்? காயகேலி சீதாபாயி, சீதாம்மா விட்டுட்டு இங்கே ரகுமாவையோட ஏன் நிற்கிறேன்? இப்படிலாம் கேட்குறார் சமர்த்த ராமதாஸ். கேட்டவுடனே பாண்டவன் இடுப்பில் கை வச்சிருந்தவன் ராமனா தரிசனம் கொடுத்தாராம். ராமதாச ஜெய்சா பாவ தைசா அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். நான் எப்படி பாவத்தில் ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி எனக்கு பாண்டவன் தரிசனம் கொடுத்தான். இப்படி பக்தருடைய இஷ்ட நிஷ்டைக்கு சுவாமி வேஷத்தை மாற்றிக்கிறார். ஒரே பரபிரம்மம் ஒன்று தானே, ஒரே பரபிரம்மம் தான். பக்தன் எப்படி ஆசைப்படுறானோ அப்படி அவர் தரிசனம் கொடுக்குறார். ஆனால் அவளுக்கு ஒரு இஷ்ட நிஷ்டைன்னு ஒன்று இருக்குது. அதனால் அவள் அந்த இஷ்ட நிஷ்டையில் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. கதை சொன்ன ஏன்னா வெறும்னே இந்த ஸ்லோகத்தை சொல்கிற ஒரு சரித்திரம், ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதைக்கெல்லாம் பிரமாணம்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் பக்தருடைய ஹிருதயத்தில் அவருடைய அனுபவத்தில் வரக்கூடிய சரித்திரம். ஒரு சமயம் கௌசல்யா என்ன பண்ணினா, சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை ராமன், அந்த ராமனை அழைச்சிட்டு தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட உடனே தசரதர் எல்லாம், என்ன ராஜாவாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது, நான் என்னால் வர முடியாது, துணையோட நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு விட்டான். இந்த கௌசல்ய 2 வயசு குழந்தை ராமனை அழைச்சிட்டு இப்படி தீர்த்த யாத்திரையாக வந்தவள் அங்கே பிருந்தாவனத்துக்கு வந்தாள். பிருந்தாவனத்தில் யமுனா தீரத்தில் அந்த மணலில் ராமனை உட்காத்தி வச்சுட்டு குளிச்சு துவச்சி ஜவல்லாம் பண்ணிட்டு வரலான்னு குளிக்க இறங்கிட்டான். குழந்தை ராமனுக்கு ஏதோ பட்சணம் கொடுத்துருக்கா. முறுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ராமனுக்கு. ஏதோ முறுக்கு ஏதோ கொடுத்துருக்கா, இதை சாப்பிட்டுட்டு அதை கையில் வச்சுருக்கா. ராமனுக்கு லட்டுவை கொடுத்துருக்கா வச்சுக்கோ. அவள் கொஞ்சம் பெரிய கௌசல்யாச்சு, நல்ல
லட்டு ஒன்று கொடுத்துருக்கா. லட்டு வச்சுன்னு உட்காந்துருக்கா. ராமர் உடனே சாப்பிட மாட்டார். லட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருக்கு. அந்த கௌசல்ய ராமனை வச்சுட்டு கரையில் வச்சு விளையாட சொல்லிட்டு குளிக்க போகிறத அடுத்த 2 மினிட்ஸில் யசோதையும் அதே துறைக்கு வந்தால், அதே 2 வயசு கிருஷ்ணனை அழைச்சிட்டு அதே பக்கத்தில் அதே தொலை தான் அவளும் இறக்க வந்தால், அங்கேயே பக்கத்தில் கிருஷ்ணனை விட்டால், கிருஷ்ணனை ஆறாமல் இருக்கிறதுக்கு அவங்க கையில் ஒரு முறுக்கை கொடுத்துட்டு யசோதை குளிக்க போயிட்டான். இது குளிக்க போனோடனே இந்த குழந்தைகள் அவள் பார்த்துட்டு இருக்குன்னு விட்டுட்டா. இந்த கிருஷ்ணன் சும்மா இருக்க மாட்டான். அவன் என்னன்னா விஷமக்காரன். அவனுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும். இவனுக்கு முறுக்கு கொடுத்துருக்காலே பார்த்தான். டக்கான அந்த தன்னுடைய முறுக்கு எடுத்து ராமன் கையில் போட்டான். ராமன்ட்டு லட்டுவை பிடிக்கணுட்டான் கிருஷ்ணன். ராமர் சாது, எது கிடச்சிது என்ன மாதிரி ஏதோ கிடச்சதை வச்சுட்டு போய்க்கலான்னு லட்டுவை வாங்கி விட்டார் கிருஷ்ணன். ராமன் முறுக்க வச்சு விட்டான். 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்குது. 2 அழகாக நீல வர்ணமாக குண்டு குழந்தைய கமல நயனாக அழகாக 2 அழகான பொருட்களோடு இருக்கு. கௌசல்யும் யசோதையும் குளிச்சுட்டு ஒரே டயத்தில் வெளியில் வந்தால் தான் 2 குழந்தை ஒரே மாதிரி இருக்குது. ஆஹா, 2ம் ஒரே மாதிரி இருக்கே, எது என்னோட குழந்தைன்னு யாருக்கும் புரியல. அப்போ தான் கௌசல்யக்கு ஞாபகம் வருது, என் குழந்தைக்கெல்லாம் நான் லட்டு கொடுத்தேன் அப்படின்னு. கௌசல்யா என்ன பண்ணா, கிருஷ்ணனை தூக்கி விட்டான். யசோதை என்ன பண்ணா, என் குழந்தை கையில் நான் முருகனா கொடுத்தேன்னு. இவன் கிருஷ்ணன் மாற்றி இதை பிடிக்கணுட்டா. இது தெரியுமா, இது தெரியும். என் குழந்தை கையில் நான் முருகை கொடுத்தேன்னு யசோதை ராமனை அழைச்சின்னு போயிட்டான். அழைச்சின்னு போனால் அவள் ஊருக்கு கௌசல்யம் ஊருக்கு போனால் அங்கே கிருஷ்ணன் அடிக்கிறா. ஊட்டி அதை உடைக்கிறான், இதை உடைக்கிறான். அரண்மனையில் அங்கே கண்ணாடியை இடிக்கிறான், இதை உடைக்கிறான். வருஷமாக ஒரே ஜாஸ்தியாக போச்சு. இந்த கிருஷ்ணனை தூக்கின்னு போனான், இந்த ராமனை தூக்கின்னு போனாலே யசோதை. அவன் பாட்டு மௌனமாக அப்படியே உட்காந்து கொடுத்தா வெண்டை கொண்டான அடலாம் பண்ணுறது இல்லை, கொடுத்தா சாப்பிட்றான், இல்லை சாப்பிட்றான். ரொம்ப விஷமாகவே பண்ணுறது. ரொம்ப சாதுவாக இருக்கான். யசோதைக்கு ரொம்ப வருத்தமாக எடுத்தது. என் குழந்தை ரொம்ப சூட்டிக்காக ஏறி பூச்சின்னு அட்டகாசம் பண்ணுவான். இப்போ பிடிச்சி வச்ச புள்ளைய அப்படி இப்படியே உட்காந்துருக்கானே அப்படின்னு யசோதைக்கு வருத்தமாக இருக்கு. இந்த கௌசல்ய கிருஷ்ணன் அழைச்சின்னு போனாலே அவளுக்கு ரொம்ப வருத்தம். என் பேர் ரொம்ப சாது, இங்கே வந்து எல்லாத்தையும் உடச்சி அடிச்சு ரகலை பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா. எப்போ எழுந்து குழந்தைக்கு சுபாவம் மாற்றம்னு யோசிச்சா. ஆஹா, அன்னைக்கு யமுனையில் குளிக்க போகும்போது உங்கள் ஒரு அரச மரத்தடியில் ஆலமரத்தடியில் குழந்தைகளை விளையாட விட்டுட்டு போனேன். அந்த மரத்தடியில் ஏதோ இருந்திருக்கு போலக்கெல்லாம் குழந்தைய பிடிச்சிட்டு சுபாவம் மாறிடுச்சு போல இருக்குது. திருப்பி அங்கேயே போவோன்னு 2 பேரும் வந்துட்டான். இந்த கௌசல்ய கிருஷ்ணன் எடுத்துன்னு வந்தா, யசோதை ராமனை எடுத்துன்னு வந்தா. வந்தால் அங்கே மரத்தடியில் ஒரு சாது பாபா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சாது பாபாட்ட 2 பேரும் குழந்தைகளை கொடுத்து ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் முன்னாடி இங்கே நாங்கள் குளிக்க வந்தோம். என் குழந்தை ரொம்ப சாதுவாக இருப்பான், இப்போ ஒரே விஷமம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப விஷமம் கொஞ்சம் குறைஞ்சி பையன் மாதிரி சாதுவாக இருந்தால் தேவலைன்னு கௌசல்ய கிருஷ்ணனை கொண்டு கொடுத்தா. யசோதை ராமனை தூக்கி போயிட்டாரே, அவன் அங்கேயே வந்து என் பையன் ரொம்ப சூட்டிக்காக ஏறி பூச்சி அட்டகாசம் பண்ணுவான், இப்போ ஒரே தெரியாக பிடிச்சி வச்சு புள்ளியார் மாதிரி உட்காந்துருக்கான். இவன் பழைய மாதிரி ஆனால் தேவையில்லை, இவளும் கொண்டு கொடுத்தான். இந்த சாது பாபாவுக்கு என்னன்னா எல்லாரையும் தெரியும். நான் கேரளாவெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து திரிபுரையார் ராமன், இவர் லக்ஷ்மணன், இவர் சத்ருக்னன், பரதன் சொல்லுவாளே தவிர தன்வந்தரி எல்லா மூர்த்தியை சொல்லுவாள். ஆனால் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னா எல்லாம் ராமர் வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டார். நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா திரிபுரையார் ராமனும் சத்ருபுஜ சங்கச்சக்கர கதாவதாரியாக தான் இருப்பார். லக்ஷ்மணன் சொன்னாலும் சங்கச்சக்கரத்தான் தான் இருப்பான். பரதன் எல்லா சுவாமி, அவர் தன்வந்திரிம்பா, நரசிம்மன்பா எல்லா ரூபமும் சொல்லுவாளே தவிர நரசிம்மராக இருக்க மாட்டார். கேரளாவில் சதுர்புஜ சங்கச்சக்கரமூர்த்தியாக தான் இருப்பார். அது ஒரே மாதிரி இருந்தால் கூட அங்கே என்ன பிரதிஷ்டன்னு யாருக்கு தெரியுமோ அந்த தந்திரம், அங்கே தந்திரிகள்னு இருப்பாள். அவள் தான் பிரதிஷ்டை பண்ணுறவா. அவள் வந்து என்ன மந்திரத்தை சொல்லி அவள் பிரதிஷ்டை பண்ணுறாளோ அந்த சுவாமி தான் அது. சதுர்பாகம் இருந்தால் கூட நரசிம்மமூர்த்திப்பான். அது மாதிரி இந்த தந்திரிக்கு தெரிகிற மாதிரி இந்த சாது பாபாவுக்கு தெரியறது இது யார் ராமன், யார் கிருஷ்ணன். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் கூட உடனே அவர் சொன்னார், 2 குழந்தைகளுக்கு ஒரு மந்திரம் ஒன்று ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கணுங்கோன்னா கண்ணை முடிக்க சொல்லி அந்த குழந்தைய 2 இப்படி மாற்றி விட்டு, பசங்களாம் அம்மாவை கஷ்டப்படுத்தாங்களோ கரெக்டாக அவாவாட்ட போங்கோ என்று சொல்லி நேராக என்ன பண்ணினா கௌசல்ய கிட்ட ராமனையும் அவளுக்கு அம்மாவுக்கு கண்டுபிடிக்க முடியல, சாது கண்டுபிடிச்சார். அதான் பாகவதாருடைய பெருமை. கரெக்டாக கிருஷ்ணனை யசோதையிலே கொடுத்தோன்னே யசோதை கிருஷ்ணன் அங்கே போய் ரொம்ப விஷம் பையன் மாதிரி விஷம் பண்ணாமல் இவன் ரொம்ப சாதுவாக இருக்குன்னா அவளுக்கு சந்தோஷம். எதுக்குதான்னா அவாவா
ஒரு 2 குழந்தையும் ஒரே மாதிரி அழகாக இருந்தால் கூட அவாவா குழந்தை அவாவாளுக்கு அது மாதிரி இருந்தால் தான் பிடிக்குங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ராம பக்தனுக்கு ராமனா வந்தால் தான் பிடிக்கும். நீ புல்லாங்குழல் எடுத்து எனக்கு பிடிக்காது, நீ ராமனா வா அப்படிங்கிறார். அது ராமகர்ண ரசாயனத்தில் ராமபத்ர தீட்சிதர். இன்னொரு கிருஷ்ண கர்ணாமிருதம்னு ஒரு பக்தர் லீலா சுகர்னு அவர் சொல்கிறார், விகாய கோதண்ட சரோ முகூர்த்தம். ராமர் வந்தார் அவருக்கு எதிர்க்க. ராமரை திருப்தியாக தான் அவர் கேரளாக்காரர் தான் இந்த லீலா சுகர். அவர் சொன்னார், ராமா உன்னுடைய கோதண்டத்தை எல்லாத்தையும் ஒரு தரம் ஓரமாக வை, அப்புறம் கையில் புல்லாங்குழல் எடுத்துக்கோ, கோதண்ட ரொம்ப முகூர்த்தம் மணிமகுடம், அந்த மணிமகுடத்தையும் விட்டுடு, சீதாபதியாக எனக்கு எதிர்க்கவா, அப்போ தான் பிரணமாமி சீதாபதியெல்லாம் பிரணமாமி பశ్చాத், அப்புறம் தான் உன்னை நமஸ்காரமே பண்ணுவேங்கிறார். நீ வந்து ராமரா வந்தாலும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன், நீ கிருஷ்ணனா வந்தால் தான் நமஸ்காரம் பண்ணுவேன். ஏன் இப்படிதான்னா அது அவளுடைய இஷ்டனுக்கு. ஒரே பரமாத்மா தான் எல்லாருக்கும் தெரியும், தெரியாமல் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த இஷ்டங்கிறது அவளுக்கு ஒன்று. அதுமாதிரி நம்ம போதேந்திராளுக்கு பெருமாள் ஸ்ரீனிவாசனாக இருந்தால் கூட அந்த ஸ்ரீனிவாசன் சீதாபதியாக எனக்கு தரிசனம் கிடைக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்கிறார். என்னுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்கட்டும். சக்ருத் உபகத ரக்ஷா தீட்சித ஸ்ரீனிவாசா மம ஹிருதி நிவசன்மாம் பாது சீதா சமேதா. ஸ்ரீனிவாசன் சொல்கிறதுக்கு மற்றொரு காரணம் இருக்குது. ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகமே ஸ்ரீனிவாசன்னு சொல்லக்கூடிய ராமரை தான் சொல்கிறார். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா யத்ரோஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம். மானிஷாதா அப்படிங்கும் பொழுது மானா லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு இருப்பிடமானவன் யாருடானா ஸ்ரீனிவாசா. ஹிருதயத்திலே வச்சுருக்காரோனோ. நீ ராவணனை வதம் பண்ணினதுனாலே ரொம்ப நாள் க்ஷேமமாக இருப்பேன்னு இது வால்மீகி வேடனை சபிச்சுதான் இருந்த ஸ்லோகமாக இருந்தால் கூட அதுக்கு அர்த்தம் ஸ்ரீனிவாசனான. இப்போ ராமர்னா பிரியாத பகவான் சேர்ந்தே சீதையோடு இருக்காருன்னு அவருக்கு மங்களாசாசனமாக அமையிறது. அதே ஸ்ரீனிவாசனான பகவான் சீதா சமேதனாக என் ஹிருதயத்தில் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். நிர்மாதா ஸ்துதிகாரகோஸ்ய ஜகதः சர்வேஸ்வரः சர்வகः சச்சித்ரூபசுகாத்மகோ விஜயதே ஸ்வாத்மாகிலானாஞ்சயः சாட்சி வேதகிரியத்ய பாதகமலஸ்த்ராதா பிரபத்துः சக்ருத் தேவோசௌ கிருபயாஸ்து ரக்ஷணபரோ ராமோ முதா மே சதா. நீங்கள்லாம் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்தா அதை ரசிக்கலாம் இன்னும் நன்னா. எப்படி சாதாரணமாக கச்சேரி பாட்டு பாடினாலும் ரசிக்கலாம், கொஞ்சம் ராகம் தாளம் தெரிஞ்சவாங்கன்னா இன்னும் நன்னா ரசிப்பான். அது மாதிரி கொஞ்சம் பேசிக் சமஸ்கிருதம் இருந்தால் இன்னும் நன்னா ரசிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். நிர்மாதா ஸ்திதிகாரகோஸ்ய ஜகதः சர்வேஸ்வரः சர்வகः. வேதமே பகவான ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம்னு தான் சொல்கிறது. ஸ்வரூப லட்சணம் என்று என்னடான்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிறது ஸ்வரூப லட்சணம். சத்தியஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக ஆனந்தஸ்வரூபமாக இருக்குதுன்னு. இப்போ தடஸ்த லட்சணம்னா ஒருத்தன் காவேரிக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறான். காவேரிக்கு போகிற வழி அவனுக்கு தூரத்துலேருந்து அங்கேருந்து கேட்குறான், தெருக்கோடிலேருந்து கேட்குறான்னு வச்சுக்கோ. அவன்கிட்ட என்ன சொல்லணும்? அந்த பார், அந்த அரச மரத்தை பார், அங்கே தான் காவேரி. மரம்னா இருக்குது, காவேரியிலே கேட்கக்கூடாது. அந்த அரச மரத்தை போயிட்டேன்னா காவேரியை பார்த்துடும். அது மாதிரி தட்டம், காவேரியை காமிக்க முடியாதவாளுக்கு காவேரி தடம் இருக்கே, தடத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை காமிச்சு அங்கே போனால் காவேரி தெரியுங்கிற மாதிரி, அதுதான் தடஸ்த லட்சணம். அதனால் வேதம் முதல்ல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்லிட்டு அது புரியாதுங்கிறதுக்காக எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி, அந்த பரமாத்மாவை எப்படி புரிய வைக்கிறதுனா, இந்த உலகம் ஒன்று இருக்கணும், இந்த உலகத்தை யார் படைச்சாரோ, அந்த உலகத்தை யார் காப்பாற்றுறாரோ, இந்த உலகத்தை கடைசியில் யார் சமகரிக்க போகிறாரோ அவர் தான் இந்த பரமாத்மா அப்படின்னு அது தடஸ்த லட்சணத்தை சொல்கிறது. அதே விஷயத்தை இங்கே சொல்கிறார். அஸ்ய ஜெகதா, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியறத வச்சு தான் காமிக்க முடியும். இப்போ சந்திரன் 3ஆம் பேரை பார்க்குறது ஏதோ உண்டே, அது தெரியலைன்னா என்ன பண்ணுறதுன்னா, இந்த பேரை தெரியலைன்னா அந்த கிளையை பாரும்பா,
இந்த கிளையை பார்க்குறது முக்கியம் இல்லை, இந்த கிளையை பார்த்தா அது பக்கத்தில் இந்த சந்திரன் தெரியும், இந்த 3ஆம் பிறை சந்திரன். அது மாதிரி அஸ்ய ஜெகதா சர்வ யார் சச்சித் ரூப சுகாத்மகா சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த உலகத்தை படைச்சு அஸ்ய ஜெகதா நிர்மாதா, உலகத்தை படைச்சா போருமா, திதிகாரகா, அதை ரட்சிக்கணும், இருந்து அதை கவனிக்கணும். சில பேர் இந்த படைச்சிட்டு மாட்டம் கொடுத்துருவா, வேற எல்லாம் அவள் குழந்தைய பார்த்துட்டு அனுப்பிச்சுடுவா, நீ பார்த்து என்ன பண்ணி இப்படின்னா படைச்சிக்கணும். அப்படி பண்ணக்கூடாது, குழந்தைகளை கரெக்டாக காப்பாற்றி பண்ணணும். திதிகாரகோஸ்ய ஜெகதா சர்வேஸ்வர சர்வகா, சர்வேஸ்வரனா பகவான் எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கார். சச்சித்ரூப சுகாத்மகா விஜயதே ஸ்வாத்மா கிலானாஞ்சயா, எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபமாக உள்ளுக்குள்ள இருக்கார். எந்த பரமாத்மா இருக்காரோ சாட்சி வேதகிரேத்ய பாதகமலா, எல்லா கர்மாக்களுக்கும் சாட்சியாக எந்த பகவான் இருக்காரோ வேதகிரேத்ய வேதங்கள்லாம் எந்த பரமாத்மாவுடைய பாதத்தை பாடுறதோ, இந்த வேதம் சொல்லும்போது இல்லை வேத பிராமணெல்லாம் வர கரெக்டாக சாட்சியாக பகவான் இருக்கார். வேதகிரேத்ய பாதகமலா, வேத மந்திரங்களால் பாடப்பட்ட சரணகமலத்தை உடையவர் எந்த பரமாத்மாவோ திராதா பிரபத்து சக்ருத் பிரபத்து, ஒரு தடவை யார் சரணாகதி பண்ணிட்டானோ, கல்யாணங்கிறது ஒரு தடவை தான், ஒரே தடவை தான் கல்யாணங்கிறது. அப்புறம் வெட்டிங் டேங்கிறது அடிக்கடி அது பண்ணிக்கலாம், வருஷம் பண்ணிக்கலாம், ஒரு மாதம் கூட வெட்டிங் டே கொண்டாடிக்கலாம். சமர்ப்பணம் கல்யாணங்கிறது ஒரு தடவை தான். அது மாதிரி ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டா போகிறோம். நான் திருப்பி ராமா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், உன்னை தான் நம்பிக்கை திருப்பி சொல்ல வேண்டாம். ஒரு தடவை ராமா சொன்னாலே யார் காப்பாற்றுவாரோ. திராதா பிரபத்து சக்ருத் தேவோசோ கிருபயாஸ்து ரட்சணபரஹா, அப்பேற்பட்ட காப்பாற்றுலேயே ரொம்ப பிரதானமாக அதுவே பிரதான காரியமாக வச்சுருக்கிற எந்த பகவான் இருக்காரோ அந்த பகவான் ராமோ முதா மே சதா, அந்த ராமன் என்னுடைய, அவரே சந்தோஷமாக இருக்கிறவர். சந்தோஷமாக இருக்கிறதா தானே சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நமக்கு அழுதுட்டு இருக்க வாழ்க்கை நம்ம போய் ஒருத்தட்ட கஷ்டத்தை சொல்கிற வச்சுக்க, ஒருத்தட்ட அதை ஏன் கேட்க போங்க, நீ இவன் ஆரம்பிச்சிருவா எங்காவது கஷ்டத்தை கேளுங்கன்னு. இப்படி அவள் கஷ்டத்தை கேட்டால் பரவாயில்ல, அவள் கஷ்டத்துக்கு நம்ம கஷ்டம் தேவலை போல இருக்குன்னு தோணும். கஷ்டப்படுறவட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனந்தமாக இருக்கிற பகவான் ராமோ முதா மே சதா, அந்த ராமனா ஆனந்தமாக இருக்கிற பகவான் என்னுடைய சதா முதா மே பவது அப்படின்னு, என்னுடைய சந்தோஷத்துக்கு எப்பொழுதும் அவர் காரணமாக இருக்கட்டும் அப்படின்னு என்னையும் சந்தோஷப்படுத்தணும்னு அர்த்தம். இந்த ராமர் தன்னையும் ஆனந்தப்படுத்துகிற மாதிரி என்னையும் ஆனந்தப்படுத்தணும், தான் ஆனந்தப்படுற மாதிரி என்னையும் ஆனந்தப்படுத்தட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சக்ருத் பிரபன்னஸ்ய ஜனஸ்ய ரட்சா, திருப்பி இதே சொல்கிறார். அந்த சரணாகதி ஒரு தடவை சொன்னா போகிறோம், ஒரு தடவை கொண்டா போகணும். ராம் ராம், அதே ராம் 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 குருநாதா. சக்ருத் பிரபன்னஸ்ய ஜனஸ்ய ரட்சா கிருபாம்புதிர்யஸ்ய மகத்விரதம் சஹா ராமஸ் சதாவ்யாத் ரமணீய கீர்த்திகி சீதாபதிர்மாம் சரணம் பிரபன்னம் சக்ருத் பிரபன்னஸ்ய ஜனஸ்ய ரட்சா. ஒரு தடவை சரணாகதி பண்ண அந்த பக்தனை சகத் பிரபண்டஸ்து ஜனஸ்ய ரட்சா கிருபாம்புதேகி, கிருபாம்புதி கருணை கடலான எந்த பகவான் ஒரு தடவை சரணாகதி பண்ண காப்பாற்றுறதுன்னு ஒரு விரதமாக வச்சுருக்காரோ. நேற்றுக்கே சொன்னமே சுவிரதா சுமுகா பிரதாமி ஏதத் விரதம் அவன் ராமரே சொன்னார்னு. அந்த பகவான் எந்த பகவானுக்கு ஒரு தடவை நாம சொன்னவனை காப்பாற்றுறது அல்லது நமஸ்காரம் பண்ண காப்பாற்றுறதுன்னு விரதம் வச்சுட்டு இருக்காரோ அப்பேற்பட்ட அந்த ராமர் ரமணீய கீர்த்தி. அவருடைய கீர்த்தியை எவ்வளோ சொன்னாலும் ரமணீயமாக இருக்கு. புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே ராமாயணம் தான், நமக்கு தெரியாத ராமாயணமான தெரிஞ்ச ராமாயணம் தான் இருந்தாலும் எல்லாரும் உட்காந்து கேட்குறோம். அதுவும் சின்ன குழந்தைகளை பார்த்து கற்றுக்கணும். ஒரு சின்ன குழந்தைக்கு கதை சொன்னால் வச்சுக்கோங்க, அது அதையும் நன்னா சத்தையாக கேட்கும். ஒரே கதையை கொஞ்சம் ஒரே மாதிரி சொல்கிறோம், இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு வேறு மாதிரி கதையை வாங்கினாங்கன்னா அப்படி சொல்லாத, அதே மாதிரி சொல்லிங்க அந்த குழந்தை. அது மாதிரி ஒரே கதையை சொன்னாலும் திருப்பி சொன்னாலும் அதே மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்ப்போம் குழந்தைங்க. அது மாதிரி நம்மலாம் குழந்தைகள். ராமாயணம் ஒரே ராமாயணம் தான், ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் போராடிக்குமே. சில பேர் வேறு வேறு மாற்றி சொல்கிறா வச்சுக்கோ. அது ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், அந்த ராமாயணம் 10 ராமாயணம் வருது. இருந்தாலும் ஒரே ராமாயணம் வால்மீகி ராமாயணம் பிரமாணம். அதனால் அந்த ரமணீயமான கீர்த்தியை உடையவர் எவ்வளோ தடவை கேட்டாலும் அழகான கீர்த்தியை
கேட்க கேட்க அழகான கீர்த்தியுடைய அந்த பகவான் சீதாபதியான பகவான். அது ஞாபகமாக திருப்பி திருப்பி அதை சொல்கிறான், சீதாபதி சீதாபதின்னு. ஏன்னா மாமியோடு இருந்தால் தான் கருணையோடு அனுகிரகம் பண்ண முடியும். ஏன்னா மாமி இல்லாத ராமரை அனுகிரகம் பண்ண மாட்டான். மாமி இல்லாத ராமர் என்னன்னா பரசுராமர். தாடி இடி வச்சுட்டு கோடாலி வச்சு நின்னா கிட்டக்க போகிறதுக்கே வேகமாக. அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் சிபாரசுன்னு சொல்கிறோமே, அது சிபாரசுனா என்ன அர்த்தம்னா ஸ்திரீ பார்ஸ்வங்கிறது தான் சிபாரசுன்னு அர்த்தம். பக்கத்தில் தேவி இருந்து கருணை பண்ணணும்னு சொல்கிறதுனால தான் சீதாபதியான பகவான் அது சிபாரசுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் சீதாபதிர்மாம் சரணம் பிரபன்னம், அந்த சீதாபதியான அந்த ராமர் சரணாகதி பண்ணின என்ன காப்பாற்றட்டும். ஏன்னா அவருடைய விரதமே சரணாகதி பண்ணவனை காப்பாற்றுறது தான். அந்த பகவான் சீதாபதியான பகவான் என்னை காப்பாற்றட்டும். சிருஷ்டியாதிஹேதுரகிலஸ்ய சராச்சரஸ்ய திருஷ்டியாநிதஸ்தமதனாகில கர்வராசிகி பாதாகிலஸ்ய ஜகதः பரமோ நியந்தா சாம்பः சதா ஸ்ஃபுரது மே ஹிருதி ராமரூபः. அவருக்கு அந்த பேதமே கிடையாது. குருநாதனை கற்றுக்கணும். இதுவரையும் ராமரை சொன்னார். ஸ்ரீனிவாசனான நம்ம பெருமாளை சொல்லி இந்த ஸ்ரீனிவாசன் எனக்கு ராமராக தரிசனம் கொடுக்கட்டும் ஹிருதயத்தில் என்ன. இப்போ மத்தியாஜன்ய சொல்கிறார் சாம்பஹா. அவருக்கு வெறும் மத்தியாஜனே சொல்ல சாம்ப மத்தியாஜனேஸ்வரர்னு தான் நம்ம திருடமருதுரை சொல்லுவோம். சிருங்கேரி பெரியவா இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவா அவள் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கா. சர்வம் வியர்த்தம் சகல புவனே சாம்ப ஏக சகாயா. நம்ம என்ன பண்ணினாலும் கடைசியில் போகிற காலத்துக்கு எதுவும் அது கையில் ஒன்றும் வராது. கடைசி காலத்தில் நம்ம காப்பாற்றுறது யாரான்னா அந்த சாம்ப ஏக சகாயா, அந்த சாம்ப மத்தியாஜனேஸ்வரர் ஒண்டி தான். அந்த ஸ்லோகம் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். நடுவில் ஒரு நாளைக்கு அதையும் சொல்லுவோம். சாம்ப ஏக சகாயா. நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம படித்தது படிப்போ, நம்ம சம்பாதிச்சதோ, அடுத்து நம்ம பணம் சேர்த்ததோ, கல்யாணம் பண்ணிட்டதோ, குழந்தைகளுக்கு உண்டானதோ என்னதான் இருந்தாலும் கடைசியில் நம்ம வாங்கின சர்டிஃபிகேட்டில் எடுத்துன்னு போக முடியாது. கடைசியில் நம்ம சர்டிஃபிகேட்டில் பத்திரமா வச்சுப்போம். அப்புறமா அவள் எங்கேயாவது போட்டுருவா, பேப்பராக இருந்தால் மடித்து எடுத்துன்னு போவா, அவ்வளோதான். அதனால் அந்த பட்டெல்லாம் கடைசியில் பட்டம் வளர்றதுக்கு ஓடி போயிடும். கடைசி காலத்தில் பட்டெல்லாம் கூட வராது. கடைசியில் அந்த சாம மத்தியாஜனேஸ்வரர் தான் கூடுவாங்க. சர்வம் வியக்ஷம் சகல புவனே சாம்ப ஏக சகாயான்னு. அதனால் அந்த சாம்ப மத்தியாஜனேஸ்வரர் வேதம் கிடையாது. பாகவதத்தில் எப்படி சொல்ற போதேந்திரால் பரம பாகவதம் படிச்சிருக்காங்கிறது அவருடைய கிரந்தத்தில் எல்லாம் அந்த பாகவத ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார். அதனுடைய தாக்கம் நம்ம எதை படிக்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதான பாகவதத்தில் அந்த பேதம் கிடையாது. அமிர்த மதனம்னு ஒரு கதை இருக்குது. பார்க்கடலை கடைஞ்ச கதையில் முதல்ல தேவர்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. எந்த உயர்ந்த லெவலில் ஸ்தோத்திரம் பண்ணாலும் பெருமாளை அதே மாதிரி பார்க்கடலை கடையும் விஷம் வந்தோடனே திருப்பி சிவன்ட்டையும் அதே மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுவாள். இப்போ தான் பெருமாள் அதே மாதிரி சொன்னால் அது மாதிரி இவரையும் சொல்கிறாரேன்னா பேதம் கிடையாது. அங்கே அழகாக ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார், ரெண்டும் ஒரே தத்துவம் தான் அப்படின்னு அங்கே ஸ்ரீதர சுவாமிகள் அங்கே வியாக்கியானத்தில் எழுதுகிறார். அதேமாதிரி இப்போ முதல்ல ஸ்ரீனிவாசனா பெருமாள் என்னை காப்பாற்றணும்னு சொன்னவர் அதே உலகத்தை சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணின பகவான் அந்த ராமர் பெருமாள்னு சொன்னாரோனோ அதே விஷயத்தை இப்போ பரமேஸ்வரனுக்கும் சொல்கிறார். சிருஷ்டியாதிகேதுர் அகிலஸ்ய சராச்சரஸ்ய சரம்னா நடக்கக்கூடிய நம்மெல்லாம், அச்சரம்னா நடக்காமல் இருக்கக்கூடிய ஜட வஸ்துக்கள். சராச்சரமான இந்த எல்லா ஜகத்துக்கும் சிருஷ்டியாதி கேது. இப்போ விஸ்தாரமாக சொல்ல கர்த்தா, அப்புறம் பாத்தா. கர்த்தானா செய்கிறவர், பாத்தானா ரட்சிக்கிறவர், இப்படிலாம் சொல்கிறாரோ. இதில் வந்து சுவாரஸ்யம் என்னன்னா இவர் ரட்சிக்கிறான்னு சொன்னார், சம்ஹாரம் பண்ணுறவங்கிறத சொல்லவே இல்லை ஸ்லோகத்தில். இவருடைய ஸ்லோகத்தில் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி காப்பாற்றுகிறோய் பகவான். ஏன்னா சம்ஹாரங்கிறது போதேந்திரனுக்கே கிடையாது. ரொம்ப ஏதாவது ப்ராப்ளம்னா வெளியில் அனுப்பிச்சி விடுவாரே தவிர அவர் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டார். அதனால் இங்கே சொல்கிறான் சிருஷ்டியாதி ஹேது. அதனால் சம்ஹாரத்தெல்லாம் சொல்ல சிருஷ்டியா ஆதின்னா தான் சிருஷ்டி ஸ்திரீ சம்ஹாரம் அதில் சேர்த்துக்கணும். நான் சம்ஹாரம்லாம் சொல்ல மாட்டேன்னு அப்படியே சொல்கிறேன். சிருஷ்டியாதி ஹேது அகிலஸ்ய சராச்சரஸ்ய. இந்த உலகத்துடைய சிருஷ்டி சம்ஹாரத்துக்கு எந்த பரமேஸ்வரன் காரணமோ திருஷ்டியா நிரஸ்த மதன அகில கர்வராசிகி. மதனன்னா யார்?
மன்மதனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி. என்கிட்ட மயங்காத வேலையே கிடையாது. மன்மத பானத்துக்கு எல்லாம் மயங்கி போயிட்டான். அப்படி மயங்காதவா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கா உலகத்தில். சரபங்கன்னு ஒரு ரிஷி ராமாயணத்தில் வரா. ஏன்னா அவன் மன்மதன் சரம் போடும்போது ஒரு பங்கம் வந்துட்டாராம். அதனால் அவருக்கு சரபங்கன்னு பேர். அந்த சரபங்க மகரிஷி அது மாதிரி இவர்கிட்ட வந்தான். சிவன்கிட்ட மன்மதன். வில்லு கரும்பு வில்லு மன்மதனுக்கு. அம்பு புஷ்பபானம். அரவிந்தம் அசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா நீலோத்பலானி பஞ்சைதே. 5 பூக்கள் தான் அவனுக்கு பானங்கள். கரும்பு தான் வில்லு. ஸ்வீட்டான வில்லு, சாஃப்டான பானம். நல்லா தான் இருக்குது. ஆனால் மனசு ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக இல்லை. சுவாமி மனசு எப்படி இருக்குது பார்க்குறாரு, கையில் என்ன கொண்டு வந்து எப்படி வந்திருக்குன்னு அதெல்லாம் கவனிக்கிறது. அதனால் பரமேஸ்வரன் பார்த்தார், நீ ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக வில்லும் பானம் வச்சுருக்கே தவிர உன் மனசு சரியில்லை. அதனால் என்ன பண்ணிட்டார்னா, அவனுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் படலை. இப்போ கஷ்டப்பட்டுலாம் யுத்தம் பண்ணலாம் பண்ணலை. என்ன பண்ணுறான், திருஷ்டியாக லைட்டாக அந்த 3வது ஃபுல்லாக கூட திறக்கலாம், லைட்டாக தான் திறந்தார். திருஷ்டியா நிரஸ்த மத அகில கர்வ ராசி. அவனுடைய எல்லா கர்வத்தையும் ஒரு க்ஷணத்தில் பொசுக்கிட்டான். கர்வத்தை பொசிக்கினான்னு அவன் பொசிக்கினா தான் கர்வம் பொசிக்கும். அப்படி அவனை மன்மதனுடைய கர்வத்தை எந்த பரமேஸ்வரன் பொசுக்கினாரோ, அப்புறம் பார்த்தா அகிலஸ்யே ஜெகத பரம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, பொசுக்கினாருக்கும் பொழுது கூட அவனுடைய கர்வத்தை பொசுக்கினாருங்கிற சொல்கிறாரு தவிர அவனை பொசுக்கினாங்கிறத கூட சொல்லலை. இதில் நான் ரொம்ப ரசிக்கிறேன். நீங்கள் குருநாதருடைய கிரந்தத்தில் இந்த சம்ஹாரங்கிறத அவர் சொல்லவே இல்லை. அவர் அவனுடைய கர்வத்தை பொசுக்கினான். அப்படி பார்த்தா அகிலஸ்ய ஜெகதா பரமோ நியந்தா. இந்த உலகத்தினுடைய பார்த்தா யார் காப்பாற்றுறாரோ, எந்த பரமேஸ்வரன் காப்பாற்றுறாரோ, இதெல்லாம் ஒழுங்காக நடக்கத்தான் எவர் கவனிக்கிறாரோ, பரமோ நியந்தா. அந்த சாம்ப சதா ஸ்புரது. அந்த சாம்ப மத்தியார்ஜுனேஸ்வரர் என் ஹிருதயத்தில் பிரகாசிக்கட்டும். எப்படி நானா சந்திரகலாதரனாக திரிசூலஹஸ்தனாக இல்லை, ஹிருதி ராமரூபா. கடைசியில் அந்த சாம்ப மத்தியார்ஜுனேஸ்வரர் எனக்கு ராமனா தரிசனம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். பரமேஸ்வரன் வந்தால் கூட எனக்கு ராமரா வந்தால் கொஞ்சம் நன்னா இருக்கும். பரமேஸ்வரனும் ராமரும் ஒரே மாதிரி தான் இருக்கா. வில்லுங்கிறது நம்ம ராமருக்கு சொல்கிறோமே தவிர இது பௌராணிகம்தான். இது இதிகாசத்தில் தான் வருது. வேதத்தில் சொல்லும்பொழுது அந்த இந்த சிவனுக்கு வில்லு தான் முக்கியம்னு ருத்ரமே நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ர மன்யவ குதோ தைஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தன்வனேன்னு அந்த வில்லு வச்சிருந்துருக்கிறது சிவனுக்கு பிரதானமான ஒரு விஷயமாக வேதம் சொல்கிறது. கையில் பினாக்கின்னு அவருக்கு பெயர். பினாக்காங்கிற வில்லை வச்சுட்டு இருக்கார். கையில் பானத்தில் இருப்பார். அந்த ராமருக்கே அந்த சிவனுக்கே கிராத ரூபம்னு ஒன்று உண்டு. அர்ஜுனனோட யுத்தம் மண்டத்துக்கு வரார். அந்த கிராத ரூபத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ராமர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ராமரும் வில்லை வச்சுட்டு ஜடையெல்லாம் போட்டுட்டு வரார். அந்த ராம ரூபத்தையும் இந்த சிவனுடைய கிராத ரூபத்தையும் பக்கத்தில் நிறுத்தி வச்சா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த சிவன் எப்படி வரணும்னா, அந்த ராம ரூபத்தில் வில்லுகள்லாம் எடுத்துன்னு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். சாம்ப சதா ஸ்புரது. அந்த சாம்ப மத்தியார்ஜுனேஸ்வரன் சதா என்னுடைய ஹிருதயத்தில் ஸ்புரிக்கட்டும். எப்படின்னா ராமரூபா, ராமரா ஸ்புரிக்கட்டும், ராமனா எனக்கு தரிசனம் கொடுக்கட்டும்னு ஆசைப்படுறார். அதனால் நம்மளும் ராமனை ஸ்மரிச்சுப்போம். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். சாயங்காலம் கதை கேட்கும்போது அவ்வளோ தூக்கம் வராது. இன்னும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் ராமராமா சொல்லிக்கும். தசரத நந்தன ராம ராம் தயா சாகரா ராம ராம். பசுபதி ரஞ்சன ராம ராம் பாப விமோச்சன ராம ராம். ராம் லக்ஷ்மண சேவித ராம ராம் லக்ஷ்மி மனோகர ராம ராம். லக்ஷ்மண சேவித ராம ராம் லக்ஷ்மி மனோகர ராம ராம். சுந்தர வதனா ராம ராம் சூக்ஷ்மஸ்வரூபா ராம ராம். சுந்தர வதனா
सूक्ष्मस्वरूपा राम राम दशरथनन्दन राम राम दयासागर राम राम पशुपतिरञ्जन राम राम पाप विमोचन राम राम पशुपतिरञ्जन राम राम पाप विमोचन राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनोहर राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनोहर राम सुंदर वदना राम राम सूक्ष्म स्वरूपा राम सुंदर वदना राम सूक्ष्म स्वरूपा राम राम राम